ஹோம்ஒர்க் தான் இருக்கான். 3 மாசம் நியர்பை எனக்கு தெரிஞ்சு 3 மாசம் 2 மாசத்துக்கு மேலே இது அவங்க அக்கா ரின்னு ஒரு முட்டை வச்சிருக்கா. இவளை பத்தி சில பேர் தெரியும், ஓவர் ஆவடிச்சிருச்சு. மொத்தம் 3 மாசத்துக்கு நம்ம வீட்டுல சிக்கும் இல்லை எக்கும் இல்லை, எக்கையும் உடைச்சு தின்றுச்சு. வேற ஏதோ உளர ஆரம்பிச்சிட்டாரு. எங்க இந்த இதெல்லாம் ஏன் சொல்ல நண்பர்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், எனக்கு சில பிரச்சனைனாலதான் இவ்வளவு நாளா வீடியோ போடலன்னா அந்த பிரச்சனையெல்லாம் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அதுவும் இல்லாம நம்ம கூப் அப்டேட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் கூப் அப்டேட்டுக்கோசம் தான் வெயிட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாத நான் ஃபர்ஸ்ட் கூப் அப்டேட் போட்டுறேன். அதுக்கப்புறம் அது என்னென்னலாம் பிரச்சனை, அது எப்படியெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆச்சா இல்லையா, அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன் நண்பா. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பாக்குறது ஸ்கை குயின் நிலா. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நண்பா, நம்ம பார்த்தீங்கன்னா 10 கேஜிகள் வந்துட்டு தான் நம்ம நியூ கேஜி. நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நம்ம புது கேஜுன்னு. பழைய கேஜி பக்கம் இருக்குது, இப்போ அதில் யாருமே இல்லை. அதெல்லாம் வாங்க நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூப் அப்டேட் பார்க்கலாம். இப்போதைக்கு புதுசானு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பிரச்சனைனால யாருமே நம்ம கேஜியில் புதுசுன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. வேணும்னா இந்த மயில் புறா வேணா நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம். யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து இப்போ நம்ம ப்ளூபெரி இறந்தது சில பேருக்கு தெரியும். அதோட ஃபீமேல் சிங்கிளா இருக்கு அப்படின்னு யூடியூப்ல போட்டிருந்தா நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா வந்து, தம்பி என்கிட்ட புறா இருக்குடா வாங்க வேணுமாடா அப்படின்னு வந்து கொடுத்துட்டு போனாரு. வீடு வரைக்குமே வந்து கொடுத்துட்டு போனாரு. ஆனா அது ஃபீமேலா போச்சு. அவரு இறந்தது ஃபீமேலு, மேல் இருக்குன்னு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாரு. யாருக்குன்னா அந்த ஃபீமேல் வேணும்னா சொல்லுங்க. நான் கிருஷ்ணகிரியில இருக்கேன். நியர்பைல யாருன்னா இருந்தீங்கன்னா சொல்லுங்க. மேல் கொடுத்துட்டு ஃபீமேல் எடுத்துக்கிட்டாலையும் சரி, இல்லை ஃபீமேல் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிட்டாலையும் சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. சரி வாங்க அடுத்து கூப் அப்டேட்டு உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹோம்ஒர்க் தான் இருக்கலாம். 3 மாசம் நியர்பை எனக்கு தெரிஞ்சு 3 மாசம் 2 மாசத்துக்கு மேலே ஆகுது. இப்போதான் கேஜில் இதை சிக்கே பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சிக்கு ஒன்று கூட உயிரோடே இல்லை என் கேஜில். அதெல்லாம் சில எலிகள் பண்ணது, எலி பூனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. அதனால ஒன்று கூட எங்கள் வீட்டில் தங்கவே இல்லை. இப்போதான் சிக்கு இவ்வளோ அழகா வளர்ந்து நான் பார்க்குறேன். ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல குரோத்தில் இருக்கு. இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அடுத்து இவதான் நம்ம பிளாக்கி. இப்போதைக்கு 2 முட்டை வச்சிருக்கா. இவ்வளவுலேருந்து கூட நான் இது வரைக்கும் ஒரு சிக்கு கூட எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சிக்கு இருக்கு என்கிட்ட, அவள் மட்டும்தான் இருக்கா. அவளோட புள்ள ஃபீமேல் இப்போ அவள் அளவுக்கு வளர்ந்துட்டா, முட்டை வைக்கிற அளவுக்கு. அது ஒண்ணுதான் இருக்கு. அதுவும் எப்போ ரொம்ப நாளா இருக்கு, அதனால அது இருக்கு. இப்போதைக்கு எந்த சிக்குமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவங்க அக்கா ரின்னு ஒரு முட்டை வச்சிருக்கா. இவளை பத்தி சில பேர் தெரியும், ஓவர் அடி இறங்க இறங்க எவ்வளவு அடி அடிக்குவான்னு நம்ம சேனல் ரெகுலராக பார்த்தா தெரியும். சரி இப்போதான் எல்லாம் முட்டை வச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு காலையிலே பார்க்கும் போது. நிறைய பேர் இருக்கானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரா. இப்போ வரைக்கும் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சாரா தான். ஒரு கரெக்டான இடத்துல வச்சு 2 சிக்கையும் ஒழுங்கா வளர்த்து அழகா பாத்துக்கிறா. இப்போ வரைக்கும் திரும்ப முட்டை வச்சிருக்கா. இவ நார்மல் புறா தான். சில பேருக்கு தெரியாது, ஹோமரா ப்ரோலாம் கேட்டிருக்கீங்க. இது வந்து நம்ம கேஜில இருக்கிற சாதா புறா தான். இது அவன் பேர் கிறிஷு. ஏன் இவங்களை மட்டும் சாதா புறா வச்சிருக்கேன்னா, நான் ஃபர்ஸ்ட் நான் அந்த கேஜி எல்லாம் மேக் பண்ணிட்டு புறா வாங்கிட்டு வருவேன். கிருஷ்ணகிரிலேருந்து இவங்களை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட். அதனால ஒரு சென்டிமெண்ட்டுக்கோசரம் இவங்களை வச்சிருக்கேன். அடுத்து அப்படி இருந்தீங்கன்னா இவங்க தான் ஸ்வீட்டியும் சாக்கோவும். இப்போ மறுபடியும் ஒரு முட்டை வச்சிருக்கானுங்க. அந்த இடத்துல ஒரு குச்சி கூட பெருக்காத வச்சுக்கிறானுங்க. அதுக்கு எதனா பவுல் வாங்கி வைக்கணும். ஒரு முட்டைன்றனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ஆம் முட்டை வைக்கிற வரைக்கும் அடையில உட்கார மாட்டாங்க. அதனால ஒரு பவுல் இன்னைக்கு போய் காரிமங்கலத்தில் வாங்கி வச்சிட வேண்டிதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது ஒரு ஒஸ்டான பேரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேலு ஹோமரு, இது வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கரணா. 2 பேரும் மாறி ஜோடி சேர்ந்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபீமேல் நான் அப்போ போட்டே ஆகணும், வேற வழி இல்லை. அவ்வளவுதான் இப்போதைக்கு நம்ம கூப் அப்டேட் அவ்வளவுதான். மீதி பாத்தீங்கன்னா நம்ம நிலா ஒன்னும் எக் வைக்கல, அவ இடம் தேடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில புறாலா சிங்கிளா இருக்கு. அந்த பிளாக் கலர் அந்த ப்ரௌன் கலர் ரோமர் தான் பேர் ஆயிட்டானுங்க. ஆனா ஒன்னும் எக் வைக்கல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ரோமர் வந்து சிங்கிள் மேலா நின்றுச்சு. அதுவும் ஒரு கரணையோட சேர்ந்து நிக்குது. இப்ப அதை நான் என்ன பண்றதுன்னு புரியல. இதுதான் ரின்னோட பேரு. பண்றதெல்லாம் மட்டும் ஒரு வாரமா நின்னுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஃபீமேலு யாருக்குன்னா வேணா சொல்லுங்க. மேல் கொடுத்துட்டு ஃபீமேல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அமௌண்ட் கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படியே பட்டவங்க கீழே இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க எதுனா ஒன்றுனாலையும். சரி வாங்க இப்போதைக்கு புது குண்டில் அப்டேட் எல்லாம் முடிஞ்சு நம்ம வேணா பழைய குண்டு
ஸோ நண்பா, இதோட கூப்பு அப்டேட் முடிஞ்சு. இதுக்கு மேலே என்னென்ன நடந்துச்சின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த பழைய கூண்டில் யார் யார் இருந்தாங்கன்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஹோமர் நம்ம பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்த ஹோமர் மட்டும் இது ஒரு கேஜி ஃபுல்லாக இருந்துச்சு தான். நான் ஃபஸ்ட்டு கேஜி ஏடா கேஜின்ற இவ்வளோ கந்தரவாளமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில நடந்த பிரச்சனையால் இதெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே புதுசாக தான் கட்டணும். அந்த சைடு ஃபுல்லும் தார்பாய் கிழிஞ்சிருச்சு. இங்கே வச்சிருந்த அந்த சத்திரி வந்து நல்லா காத்தடிச்சனால இங்கே கல்லெல்லாம் பிடிங்கின்னு விழுந்துருச்சு. அதனால் சும்மா எடுத்து முட்டு கொடுத்து அப்படி நிறுத்தி வச்சுருக்கேன். உள்ளன்னு போய் பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே இருக்காது. இருங்க காட்டுறேன், பார்த்துக்கோங்க. எலி தான் அதிகமாக இருந்துச்சு. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு எனக்கு ஆரம்பித்த பிரச்சனையே, எலி பிரச்சனை தான். கேஜில் பிறக்கிற ஒரே சிக்கு கூட உயிரோடைய விடவே இல்லை அந்த எலிங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த எலியை எவ்வளவோ இறந்துச்சு. நானும் மருந்து வச்சு பார்த்தேன், ஒரு 8 எலி பக்கம் இறந்துச்சு. 8 எலி இறந்தும் இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சே தவிர, ஆனால் அது முடிகிற மாதிரியே எனக்கு தெரியல. அந்த எலி கடிச்சு மிச்சம் மீதியும் தப்பிச்ச குஞ்சுங்களாம் நம்ம கேஜில் எல்லாமே சிங்கிளாக நின்றுருக்கு. சிலதை நான் எப்படியோ ஒன்று மேனேஜ் பண்ணி பேர் போட்டு பசங்கிட்டலாம் கொடுத்துட்டேன். சிலது ஆனால் இப்போ வரைக்குமே ஸ்டில் சிங்கிளாக தான் இருக்குது. அந்த ரோமர்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் இருக்குது சிலது. அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். பார்த்தீங்கன்னா இப்போதான் நான் ஸ்டார்டிங்காக சொல்லியிருப்பேன், 3 மாதம் கழிச்சு இப்போ தான் என் கேஜில் சிக்கே பார்க்குறேன்னு. இதுதான் எனக்கு பிரச்சனையே. பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் தெரியும், அடியில் ஓட்டை போட்டு நல்லா இருந்த சிக்கை கடிச்சு இழுத்துன்னு போச்சு நண்பா. அதெல்லாம் எனக்கு பார்த்து அப்படியே மண்டை வெறியாகி நானும் மயிரா போச்சு, எல்லாத்தையும் சாவடிச்சிலான்னு எலி பேஸ்ட்டை தடவி வச்சு ஒரு 8 எலி பக்கம் கொண்டாலும் இன்னும் ஒரு 5 எலி பக்கம் சுற்றி மறுபடி இப்போ வந்தது சிக்கை ஃபுல்லும் சாவடிச்சிருச்சு. மொத்தம் 3 மாதத்துக்கு நம்ம வீட்டில் சிக்கும் இல்லை, எக்கும் இல்லை. எக்கையும் உடைச்சி தின்றுச்சு வேற. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் திரும்ப 3 மாதம் கழிச்சு ஓமரே முட்டை வச்சிருக்கு. அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பூனை நண்பா. எப்படி நம்ம வீட்டுக்கு பூனை ஏற கத்துக்குச்சுன்னே தெரில. நம்ம வச்சிருக்கிறதோ மாடி மேலதான் வச்சிருக்கோம் கூண்டு, எல்லாருக்குமே தெரியும். மாடி மேல வச்சிருந்தோம், அங்க எப்படி ஏற கத்துக்குச்சுன்னே தெரில. எப்படி ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பூனை ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கோழி கூண்டு சைடில் வச்சிருந்தேங்க, ஞாபகம் இருக்கா? அந்த கோழி கூண்டு மேலே ஏறி அங்கிருந்து இந்த பாத்ரூம் மேலே ஏறி அங்கிருந்து இங்கே ஏறி அதுக்கப்புறம் வந்து பூனை வந்து நம்ம புறாவெல்லாம் பிடிச்சிருக்கணும்பா. இந்த கேஜில் வச்சிருந்த பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு அந்த ஹோமர் புறா வந்து ஃபீமேலை வந்து கழுத்தை 2 கடிச்சு போட்டு போயிடுச்சு நண்பா. அதுக்கு முன்னாடி சில அட்டாக்லாம் நடந்திருக்கு. நான் என்ன நினைச்சேன், சரி பருந்து தான் பிடிச்சிருக்க மாட்டேங்குது, தலையே இல்லாத இருக்கு புறா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் ஒரு நாள் நான் கண்ணால பார்த்தேன், பூனை எங்கேருந்து இறங்கி கீழே ஓடிச்சுன்பா. அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன், ஓ பூனை ஏற கத்துக்குச்சு அப்படின்னு. அதனாலதான் நம்ம சைட்ல இந்த கோழி கூண்டு ஃபுல்லா பிரிச்சுட்டு, ஏன்னா நம்ம கோழி ஃபுல்லா இறந்துருச்சு. அதுவும் ஒரு நோய் வந்து இறந்துச்சு. அது எப்படி இறந்துச்சுன்னே தெரியல. ஒரு 10 குஞ்சு நல்லா இருந்துச்சு, 2 கோழி, ஒரு சேவலை, எல்லாமே இறந்து போச்சு. இப்படி தொடர்ந்து நடந்துட்டே இருந்ததுனாலதான் ஃபுல் டிப்ரெஷன்ல இறங்கி, இதுக்குடா இதுக்கு மேல வீடியோ போட்டு வேற இவங்களே கஷ்டப்படுத்தின்னு தான் நான் கம்பெனி யூடியூபே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கண்ட்ரோலா இருக்கு. எலியெல்லாம் இறந்துருச்சு. பூனைக்கும் வராத மாதிரி வழி பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பூனையை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ட்ராப்பும் இல்லை, கொல்றதுக்கும் எங்க அம்மா வேணான்னுருச்சு. அதெல்லாம் கொல்லாதரா பாவம் அப்படின்னு. அதனாலதான் சரின்னு சைட்ல அது ஏறி வர கூண்டை மட்டும் பிரிச்சுட்டேன். இப்போ நம்ம பழைய கூண்டு ஃபுல்லா இடிஞ்சு விழுந்து போச்சு, அதை ரெனோவேட் பண்ணணும். இதுக்கு மேலதான் புதுசாக அது கொஞ்சம் பெருசா கட்டிட்டு, இந்த புது கூண்டும் அவ்வளோதான். நம்ம வந்து மாடி மேல மரத்துல வச்சு கட்டியிருக்கோம். அது மண்ணு மூட்டை வச்சுதான் நிறுத்தி வச்சதுனால அதெல்லாம் மக்கி போய் கிழிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4 மாசமோ 5 மாசமோ அவ்வளோதான் அந்த கூண்டே விழுந்துரும். அதுக்குள்ள அந்த கூண்டை எப்படியாவது ரெடி பண்ணணும். கம்பியெல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு பிளான்லாம் இருக்கு. பட் சிங்கிளா பண்றதா கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் லீவ் கிடைச்சா நம்ம காலேஜில் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ரெகுலரா போடாததுக்கு காரணமும் காலேஜ் தான். போன செம் ரிசல்ட் வந்ததுமே அரியர்ஸ் உட்காந்தனால சரி இதுக்கு மேல படிக்கும் கொஞ்சமாவது அப்படின்னு தான் காலேஜில் ஓரளவுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பரவாயில்ல, அந்த அரியர்லாம் கிளியர் பண்ணி லாஸ்ட்டாக ஒரே ஒரு அரியர் வச்சுருக்கேன். ஒரு இயர் இருக்குது, ஃபைனல் இயரு. அதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு இதுக்கு மேலே வேணால் தொடர்ந்து வீடியோ போடலாம். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கிறனால இதுக்கு மேலே தொடர்ந்து வீடியோ போடலாம் தான் இருக்கேன். ஆனால் என்ன உடனே டக்குன்னு போட முடியல என்னால். யாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் புறா கூண்டை வந்து ஃபுல் வீடியோவோ இல்லை ஷார்ட்டாவோ எடுத்து கொஞ்சம் எனக்கு இன்ஸ்டாவில் அமுச்சு விட்டிங்கன்னா நான் அந்த வீடியோவெல்லாம் யூடியூப்ல போடலான்னு இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னா
வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இது எப்படி நான் சொல்றதுன்னே புரியல. இந்த பிரச்சனையை எப்படி நான் சொல்றதுன்னே எனக்கு புரியல. இது மாதிரி எல்லாமாடா நடக்கும். ஒன்னா பண்ணா பழகிட்டு இது மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்க பக்கத்து வீட்டு ஒரு அண்ணா தான் ஒரு 12 மணிக்கா நம்ம வீட்டு மேல ஏறி வந்து நம்ம புறாவெல்லாம் பிடிச்சாரு. நான் அன்னைக்குன்னு பார்த்தா அசைன்மெண்ட் எழுதிட்டு இருந்தேன். அதனால 1 மணி ஆச்சு தூங்குறதுக்கு. அன்னைக்கு என்னடா வெளியே வந்து பார்த்தா புறா பறக்க சவுண்டு கேட்டுச்சு. என்னடா புறா பறக்குது, அப்படி இவ்வளவு நேரத்துலாம் பறக்காது. வந்து பார்த்தா அன்னைக்கு கொஞ்சம் லைட்டா மழை பெஞ்சிருந்தனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு வச்சிருந்தேங்க. அது பார்க்க பாம்பு மாதிரிச்சு. ஒருவேளை பாம்பு தான் வந்துருச்சோ, அதனாலதான் புறாலாம் பயந்து பறக்குதோ அப்படின்னு பார்த்தா அவர் மொத்த புறாவையும் பிடிச்சிட்டு இந்த டேங்க் அடியில ஒளிஞ்சிருந்தா நண்பன். நைட்ல நான் ஸ்பெக்ஸ் போடலன்னா எனக்கு கண்ணு தெரியாது அவ்வளவா. அதனால போய் பார்த்தா கரெக்டா அந்த அண்ணாவை பிடிச்சிட்டேன். யாருன்னு பார்த்தா எங்க பக்கத்து வீடு தான். தெரிஞ்சு பாருங்க, வீடு அங்கதான் இருக்கு. அங்கிருந்து இந்த சைடு ஒரு ஸ்லாப் இருக்கும். அங்க அதுல ஏறி வந்து மேல வந்து நம்ம புறாவெல்லாம் பிடிச்சுனுங்கிறாரு. என்னன்னா என் புறாவெல்லாம் பிடிச்சுனுங்கிற இவ்வளவு நேரத்துக்கு என்னத்து நான் வீட்டு மேலாம் ஏறி நிற்கிறேன் அப்படி இப்படின்னு கேட்டா ஒரு போதையில வேற இருந்ததுக்கு எதோ உளர ஆரம்பிச்சிட்டாரு. எங்க இந்த இதெல்லாம் ஏன் புறா எதுல என்னத்தியா எவ்வளவு நேரத்துக்கு இங்கே இருந்துக்கிறா? எங்க எப்படி வந்த நீ மேல? எப்படி இது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனே பண்ணா எப்படி இருக்கும் நம்ம மனநிலைமை? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் ஒன்னா இருந்துட்டு டெய்லியும் பார்த்துட்டு பையன் புறா வளர்க்குறான், ஏதோ சம்திங் வாங்கியிருந்தா கூட இல்லை, சும்மா எதனா புறா நான் கூட ஒத்துருப்பேன் நான். ஆனால் அவ்வளோ நேரத்துக்கு வந்து நம்ம புறாவெல்லாம் கொத்தா பிடிச்சி ரெக்கெல்லாம் உடச்சி காலு வேற 2 புறாவுக்கு உடச்சி விட்டாரு. ரெக்கைக்கெல்லாம் பிச்சு ரொம்ப பண்ணிட்டாரு அவர் எனக்கு. அதனாலே மனசு ஃபுல்லா பெருசுங்கடா, பக்கத்து வீட்டுக்காரனே இப்படி நினைக்கிறானே. இதுக்கு மேலே என்னத்திர இதெல்லாம் கம்முன்னு வித்துட்டு ஃபுல்லா படிப்புல இறங்கி ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகிற வழியை பார்க்கலாம் தான் நான் நினைச்சேன். சரி என்ன பண்றது, இதுக்கு மேல லைஃப் அப்படிதான் போகும்னு தெரிஞ்சிருச்சு. எது வந்தாலும் தாங்கி தான் ஆகணும். இவங்களையும் கஷ்டப்பட்டு ஒரு ஊர்ல இருந்து தனித்தனியா வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல செட் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது நான் புறா வளர்க்க ஆரம்பிச்சு. சரி இதுக்கு மேலே எப்படி விட முடியும் அப்படின்னு தான் ஒரு பிரச்சனையா சால்வ் பண்ணி வளர்த்துட்டு இருக்கேன். இதுதான் நண்பா இந்த 3 மாசத்துல நடந்த பிரச்சனையே. ஸோ இது எப்படி சால்வ் ஆச்சுன்னா, சால்வே ஒன்றும் ஆகலை, இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்கேன். இந்த வீடியோவே நான் போட வேணாம், இதுக்கு மேலே யூடியூபை விட்டு போயிடலாம் தான் இருந்தேன். சரி நிறைய பேர் கேட்டிங்களே, அதுக்கோசம் தான் நான் யூடியூப்புக்கே வரேன். ஸோ நண்பா இதுதான் எண்டிங் வீடியோ. யாருன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நன்றி. ஒரே ஒரு ஃபீல் பண்ணாதான் நண்பான்னு வேணால் போட்டு விடுங்க. அதை பார்த்தோன்னா கொஞ்சம் எனக்கு மன ஆறுதலாக இருந்து அடுத்த வீடியோ போட கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நன்றி நண்பா.